பசுமன் முத்துராமலிங்க தேவர்னு சொல்லுங்கிறான். ஏன் பசுமன் முத்துராமலிங்கனார்னு சொன்னா பல்லுப்பட்டு போகுமா, நாக்கு வெட்டு போட்டுருமா? காரணம், தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லக்கூடிய எங்களை கண்காணிப்பதற்கு ஒரு உளவுத்துறையை வைத்திருக்கிறது அரசு. ஆனா நீ பார்ப்பனர்கள் தூக்கி பிடிக்காத சாதியை, பிற்போக்கு சாதியவாதிகள் சாதியை தூக்கி பிடிக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு கவின் படம். இருசக்கர வாகனத்துல ஏத்திட்டு போறான், ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டலாம், அதுக்கு முன்னாடி ஆயுதங்களை அந்த மரத்துக்கு கீழே வச்சிருக்கிறான். மிளகாப்பொடியை தூக்கிட்டு வெட்டுறது வீரமா? நெஞ்சை நிமித்தி நேருக்கு நேராக நின்று யாரை வெட்டணும்? உன் இனத்திற்கு எதிரியானவனை, உன் மொழிக்கு எதிரானவனை. மனிதன் உயிரையை எடுப்பதற்கு யார் உரிமை கொடுத்தது? ஆக இந்த அரசுகள் தொடர்ந்து சாதியவாதிகளை அடக்க வேண்டும், சாதிய சங்கங்களை ஒழிக்க வேண்டும், சாதிய சங்க தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை கைது செய்து சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் இன்னும் பல ஆணவ படுகொலைகள் ஒவ்வொரு நாளும் அரங்கேறும் என்பதில் மாற்றம் இல்லை. சில அயோக்கியர்கள் சொல்லுகிறார்கள் கலப்பு திருமணம் என்று. ஒரு மனிதன் நாயை காதலிப்பதோ ஆடு அல்லது மாடுகளை காதலிப்பதோ அதுதான் கலப்பு. அப்பா பேசணும்னு நினைக்கிறாங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை தான் இப்ப பிரச்சனை. ஏன்னா இப்ப அவங்க அப்பா சரவணன் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வரை அவங்க அம்மாவை கண்டுபிடிக்க முடியல. அவங்க அம்மாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடந்த திருமணமே மோசடி திருமணம். அந்த அம்மாவும் இவரும் ஒரே காவல் நிலையத்தில் வேலை செய்யும் பொழுது அந்த அம்மா நிறைய பேரோட அல்ஜா குல்ஜாவில் இருந்ததாகவும், அப்படி அல்ஜா குல்ஜாவுக்கு போகிற போது மாட்டிக்கொண்ட சரவணன் கல்யாணம் பண்ணிக்கொண்டார். வெட்டுகிற பகுதி கனமாகவும் பளபளப்பாகவும் கைப்பிடி மெல்லியதாகவும் இருக்கக்கூடிய வகையில் சுர்சித்த ஆயுதங்களோடு மனிதர்களை கொலை செய்கிற இந்த கொள்ளுப்பற்றைகளை இதுவரை ஏன் சிபிசிஐடி கண்டறியப்படவில்லை? அந்த அருவாள்கள் தண்டவாளத்திலிருந்து தயாரிக்கப்படுவதாக ஒரு செய்தி. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டவா? இந்த காலத்திலையும் இப்படி இருக்கா? இன்னைக்கும் 2025லயும் எங்களுக்கு முடி வெட்டுறது கிடையாது, டீ ஷாப்ல டீ தரது கிடையாது, ஹோட்டல்ல சோறு போறது கிடையாது, பொது இடங்களை அனுமதிக்கிறது கிடையாது, மண்டபத்துல போய் நாங்க ஃபங்க்ஷன்ல கலந்துக்க முடியாது. நீ தனியா நில்லு, நான் தனியா நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க சார். நீங்களாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தனி டேபிள் போட்டு வெளியே உட்கார சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் தட்ராப்பட்டு தாலுகாவில் அமைந்துள்ளது தென்முடியூர் கிராமம். ஆக தமிழ்நாட்டில் சாதியம், இரட்டை கோலை முறை, அடக்குமுறைகள், அது மட்டுமல்ல தீண்டாமை சுவர்கள் இன்னும் ஏராளமாக நிறைந்து கிடக்கிறது. ஆனால் நாம் 62 ஆண்டு காலத்திற்கு மேலாக திராவிட மண்ணை ஆண்டு கொண்டிருக்கிறோம். திராவிடம் என்று பேசுகிறோம். தந்தை பெரியாரை முதன்மை தலைவராக அறிவித்து செயலாற்றி கொண்டிருக்கிறோம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னத பெருந்தகையாளன் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா வழிவந்த இயக்கங்கள் இன்றைக்கும் சமூக நீதியை பற்றி பேசுகிறது. ஆனால் சமூக நீதி இருக்கிறதா? ஏன் இவர்கள் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள்? பார்ப்பனர்களுக்கு இருக்கிற ஜாதி வெறியை விட இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களிடையே சிக்குண்டு கிடக்கிற ஜாதி வெறி மிக அதிகமாக தமிழ்நாட்டில் தென்படுகிறது. ஆணவ படுகொலை என்பது சாதி ரீதியாக மட்டும் தோன்றுவதல்ல. ஒரே சாதிக்குள் ஆணவ படுகொலை நடக்கிறது, பொருளாதார ஏற்ற இறக்கத்தாழ்வுகளின் அடிப்படையில். ஆகையால் தான் அது ஒட்டுமொத்த சொல்லாடலாக ஆணவ படுகொலை என்கிறார்கள். ஆனால் சாதிய திமிர் படுகொலை என்று ஒரு பட்டியல் எடுத்தால் அது கண்ணகி முருகேசன் வழக்காக இருக்கட்டும், தமிழ்நாட்டை சமூக நீதி மண்ணாக மாற்ற வேண்டும் என்பதற்காக காடுகளில் துப்பாக்கி ஏந்தி ஆயுத போராட்டம் நடத்திய அப்புவும் பாலனும் ஓங்கி உயர்ந்து சிலையாக நின்று கொண்டிருக்கிற தருமபுரி நாயக்கன் கோட்டாயிலே தம்பி இளவரசன் வாழ்ந்த ஊரான நாயக்கன் கோட்டாய், கொட்டக்காட்சி இனந்தல் கிராமங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இன்று வரை இளவரசி என்ன ஆனார்? இப்ப இந்த பொண்ணு தம்பி கவினுடைய காதலித்து இந்த பொண்ணு வண்டலூர் ஜூல உல்லாசமாய் ஓடி ஆடி விளையாண்ட தருணம், வங்க கடலோரம் கைவிடித்து கரம் பிடித்து தண்ணீரில் ஆனந்த குளியல் போட்ட காலம், வள்ளுவர் கோட்டத்தின் தேரடி கீழே உட்கார்ந்து பவ்யமாய் பேசிய அற்புத அந்த பூக்காலம், இன்னும் மகாபலிபுரம் சென்று ஆண்டாண்டு காலமாக தமிழர்களின் வாழ்வியலை பறைசாற்றி இருக்கிற சிற்பங்களுக்கு இடையே 2 பேரும் சினிங்கி காதலித்த காதல் அனுபவங்கள், இதெல்லாம் எப்படி அந்த பெண் மறந்து போய்விட முடியும்? ஒரு மிகப்பெரிய பேரலைகள் அந்த பொண்ணு. ஆனால் அன்பு என்பது இதயம் கலந்தது.
உணர்ச்சி பூர்வமானது, மென்மையானது. ஆனால் அந்த காதலை கொச்சைப்படுத்துகிற கூட்டம் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது, சாதியின் பெயரால். ஒருத்தன் வந்து பேசுறான், ஹரின்னு ஒருத்தன். அவன் பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இங்க டேவிட்சன் ஆசீர்வாதம் போன்ற மிக உயர்ந்த காவல்துறை அதிகாரிகள் ஆதரவு கரம் நீட்டுகிறார்கள். எவ்வளவு திமிரா பேசுறான் தெரியுமா தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு. அவனுடைய பின் வரலாற பார்க்கணும். அவன் சொல்றான், கலாச்சாரம் பண்பாடை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். உன் கலாச்சாரம் என்னன்னு தெரியுமா உனக்கு? திரைசீலை போராட்டம் எதற்காக நடந்தது? மார்புக்கு ஏன் வரிகட்டினாய்? வளரும் கூந்தலுக்கு வரிகட்டிய சமூகம். பார்ப்பானை தொட்டால் தீட்டு, பறையனை தொட்டால் தீட்டு, நாடாரை பார்த்தாலே தீட்டு என்ற ஒரு காலம் இருந்தது. அந்த சமூகத்திலிருந்து பிறந்து வந்த அந்த ஹரி போன்ற அயோக்கியர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் கலாச்சாரம் என்று பேசுகிறான், பண்பாடை பற்றி பேசுகிறான். ஏண்டா உன் சாதிக்கு ஒரு மொழி இருக்காடா? உன்னுடைய பின் வரலாறு கிறிஸ்டி சொஸ்தினிவே, உன்னுடைய பின் வரலாறை பாரு. நீ எந்த கோலத்தில் இருந்தாய்? பார்த்தாலே தீட்டு என்று சொல்ல பார்ப்பனைய திமிர் காலங்களில் அந்த சமூகத்தினுடைய வாழ்வியலை பற்றி உணராத இந்த ஹரி நாடார் என்கிற ஹரி காதலுக்கு எதிரானவன் என்றும், அவரவர் சமூகத்தில் காதலிக்க வேண்டியதானே. காதல் என்பது நெத்தியில இன்ன சாதியினை எழுதி வச்சு வருமா? அவனே 2 கொண்டாட்டிக்காரன், அவனே வேற்று சமூகத்துல பொண்ணு எடுத்தவன். இந்த முதல்ல இந்த யாருக்கெல்லாம் சாதி வெறி இருக்குன்னு சொல்லவா? அவனுடைய வம்சாவளியில பாத்தீங்கன்னா ஒண்ணு அவன் பிற சாதியில பொண்ணு எடுத்திருப்பான், இல்ல பிற சாதியில காதலிச்சிருப்பான். ஏன் தெரியுமா? தன்னுடைய சாதியை அடையாளப்படுத்துவதற்கும் தான் தவறை மறைப்பதற்கும் அவனுக்கு சாதி தேவைப்படும். நீங்க வேற சமூகத்துல பொண்ணு எடுக்காம ஒரே சமூகத்துல பொண்ணு எடுத்தா அவன் சாதி வெறி எல்லாம் இருக்காது. தன் தவறை மறைப்பதற்கு அவன் சாதியம் பேசுவான். அப்படித்தான் இந்த ஹரிங்கிறவனும். இப்ப அவன் என்ன பேச திமிரா, ரொம்ப திமிரா, எல்லாம் செருப்பை கொண்டு அடிக்கணுங்கிறேன் தமிழ்நாட்டுல. ஏன் திராவிட இயக்கம் இன்று வரை பார்த்து கொண்டிருக்கிறது? திராவிட இயக்கங்கள் ஏன் வாய்மூடி மௌனியாக இருக்கிறது? இது போன்ற ஹரி போன்ற அயோக்கியர்களை கைது செஞ்சு உள்ள வைக்கணுமா இல்லையா? ஜவுத்திரின்னு ஒருத்தன் அவன் சொல்றான், தேவர்னு போடுறதுல எங்களுக்கு பெருமைங்கிறான். நீ பறையனாக பிறந்தால், பல்லனாக பிறந்தால், குறும்பராக பிறந்தால், இருளராக பிறந்தால், சோழகராக பிறந்திருந்தால் நீ போடுவியா? அது சொல்றான் கலப்பு திருமணம் என்று சொல்லுவான். நான் ஏற்கனவே சொன்னேன், மனிதனை தாண்டி பிற உயிர்களை காதலிப்பதுதான் கலப்பு. அப்ப அறிவில்லாமல் பேசுகிறார்கள் என்றால் பண்பாடு கலாச்சாரம், இது தமிழர் பண்பாடு, தமிழருடைய கலாச்சாரம். இன்னைக்கு பொருளாதார ரீதியாக இவர்கள் உயர்ந்து விட்டார்கள் என்பதற்காக தன்னை ஒரு பெரிய ஜாதி என்றெல்லாம், கேரளாவில் போய் நீங்க வந்து நாடார பாருங்க, என்ன ஜாதி? கீழ் ஜாதி, மிகவும் கீழ் ஜாதி, பறையர்களுக்கு கீழே. அப்ப அதை எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த நாடார் சமூகத்திலிருந்து நான் பேசுறேன்னு சொல்லி ஒருத்தன், அந்த மக்கள் தூய்மையானவர்கள் எனக்கு தெரியும். உழைத்து உழைத்து ஓடாய் போய் உயர்ந்த இடத்திற்கு வந்த சமூகம், அவமானப்பட்டு கிடந்த சமூகம். சமூகம் இன்றைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அவர்கள் தேசத்திற்கு கூட கொடுத்த உழைப்பு. அவன் பேசுறான், கொடிகாத்த குமரனை இழிவாக பேசுகிறான், மருது சகோதரர்களை உயர்வாக பேசுகிறான். யாரு? இந்த சௌத்ரிங்கிறவன். ஏண்டா முட்டாள். வேலு நாச்சியாரும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் மருது சகோதரரும் தன்னுடைய தேசங்களை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய எல்லை கோட்டை பாதுகாப்பதற்காக சாதி கடந்து மதம் கடந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவதற்கு அல்லது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்கினார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் சாதிக்காக நிற்கவில்லை, எந்த இடத்திலும் போய் தன்னுடைய சொந்தக்காரன் என்று அவர்கள் போராட்டம் நடத்தவில்லை. தன்னுடைய ஆண்ட தேசம் ஆங்கிலேயருக்கு பறிபோய்விடக் கூடாது என்பதற்காக போராடிய கூட்டம். கொடிகாத்த குமரன் என்பவர் தன் தேசிய கொடியை கரங்களில் ஏந்தி, நான் என் உயிரை துறந்தாலும் இந்த கொடியை நான் விடமாட்டேன் என்று இந்தியாவிற்கு பறைசாற்றிய ஒரு மாமனிதன். 2 பேரையும் ஒப்பீடு பண்றான், சாதி ரீதியா யோசிக்கிறான்.
பசுமன் முத்துராமலிங்க தேவர்னு சொல்லுங்கிறான். ஏன் பசுமன் திருமகனார்னு சொன்னா? ஏன் பசுமன் முத்துராமலிங்கனார்னு சொன்னா? பல்லுப்பட்டு போகுமா? நாக்கு வெட்டுப்பட்டுருமா? இவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்பதை இந்த அரசு உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். காரணம், தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லக்கூடிய எங்களை கண்காணிப்பதற்கு ஒரு உளவுத்துறையை வைத்திருக்கிறது அரசு. இவன் தனிநாடு கேட்கிறவன், இவன் தமிழ் மீது வெறி கொண்டவன், இவன் தமிழர்கள் மீது கொள்கைகளை பரப்பி அரசுக்கு எதிராக தூண்டி விடுபவன், இப்படிலாம் பேசுறான். என்னுடைய தேசம்டா அது. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய மூத்த குடின்னு சொன்ன, யாதும் ஊரே யாவரும் கேளின்னு சொன்ன, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன மூத்த பரம்பரை என்னுடைய பரம்பரை. நான் தமிழர். ஆனா நீ இன்னும் சாதியாக கிடக்கிற. பார்ப்பனர்கள் தூக்கி பிடிக்காத சாதியை இன்றைக்கு பிற்போக்கு சாதியவாதிகள் சாதியை தூக்கி பிடிக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு கவின் படுகொலை. தினந்தோறும் படுகொலைகள் நடக்கிறது. உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா, இந்த படுகொலை எவராலும் மறந்துவிட முடியாது. ஆனால் இன்றைக்கு தங்கை கௌசல்யா நீதி கேட்டு தமிழ்நாடு முழுவதும் ஜாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் பட்ட அனுபவங்கள், கண் முன்னே தன்னுடைய காதலனை, கண் முன்னே வாழும் கணவனை வெட்டி கொன்ற கொடூர சம்பவத்தை பார்த்த கௌசல்யா இன்றைக்கு நான் பிறந்த சமூகம் மோசமானது, நான் பிறந்த இனம் பெரிதானது என்று அடையாளப்படுத்திக் கொண்டு இன்றைக்கு கௌசல்யா வந்து போராடுகிறார் என்றால் அது சாதாரணமானதல்ல. அவர் சொல்லுகிறார், சமூக நீதி பேசுகிற இயக்கங்கள் என்னை வளர்த்து கொண்டு வருகிறது. தேசத்தில் பெரியார் பிறந்தார், பெரியார் மண் என்று சொல்லுகிறோம். ஆனால் அதற்கு முன்னாலேயே தமிழர்களுடைய அறிவாசான் வள்ளுவன் பிறந்த இடம். அதை மறந்து போனோம். இன்றைக்கு சிபிசிஐடி விசாரணை என்பது 3 அதிகாரிகளால் மதுரையில் இருக்கிற சிபிசிஐடி அலுவலகத்தின் மாடியில் இருவருக்கும் 48 மணி நேர விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கவின் படுகொலையில் சுர்சித்து மட்டும் இல்லை, இதற்கு பின்னால் மிக மோசமான சாதிய பயங்கரவாதிகள் ஒளிந்திருக்கிறார்கள். இந்த சாதிய பயங்கரவாதிகளை அடையாளம் காண வேண்டும் இந்த அரசு. அந்த பயங்கரவாதிகளால் தான் பல படுகொலைகள் நிகழ்ந்திருக்கிறது. தீபக் பாண்டியன் என்கிற வளரும் தலைவனை அதே திருநெல்வேலி சீமையில் வெட்டி வீழ்த்தினார்கள். கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் என்று போற்றப்படுகிற அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் சென்னை மாநகரத்தில் வெட்டி வீழ்த்தினார்கள். மனிதன் உயிரையை எடுப்பதற்கு யார் இடம் கொடுத்தது, உரிமை கொடுத்தது? ஆக இந்த அரசுகள் தொடர்ந்து சாதியவாதிகளை அடக்க வேண்டும், சாதிய சங்கங்களை ஒழிக்க வேண்டும், சாதிய சங்க தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை கைது செய்து சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் இன்னும் பல ஆணவ படுகொலைகள் ஒவ்வொரு நாளும் அரங்கேறும் என்பதில் மாற்றம் இல்லை. ஆக இவர்கள் தமிழர்களை மறந்து, தமிழை மறந்து சாதியாக நிற்கிற இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு காலத்துல வந்து பிற மாநிலங்களில் இன்னைக்கும் தன் சாதியின் பெயரை பின்னால் போடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் அது இல்லை. 2 பேர் தான் அதை பேரை போட்டாங்க. பசுமன் திருமகனார் வந்து முத்துராமலிங்க தேவர்னு போட்டாரு, தந்தை பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் என்று போட்டார். ஆனால் 2 பேருமே மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு வளரும் தலைமுறை சாதியை பின்னாக போடுகிறது. அதான் அந்த ஹரி நாடார், சௌத்ரி தேவர் எல்லாம் கிளம்புறாங்க. இப்படி ஆக சாதிக்கு ஒரு சங்கங்களை வைத்துக்கொண்டு அதன் பின்னணியில் சாதிய பயங்கரவாதிகள் ஒளிந்திருக்கிறார்கள். இந்த அரசு துரித நடவடிக்கை எடுத்து அந்த சாதிய சங்கங்களை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்கான். 63/2022 சாதி சங்கத்துக்கு. இதெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டிய வேலையை சமூக நீதி பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் இதை உரிய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒப்பாரியாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும். இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் வாக்களித்த வாக்கு உங்களுக்கு வீணாகிவிடும், எதிர்கால வாக்கு சிதைந்து போய்விடும் என்பதையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக கவின் படுகொலையின் பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் சுர்சித்தோடு நின்று விடவில்லை, சரவணோடு நின்று விடவில்லை. இதற்கு பின்னால் இருக்கிற அந்த சக்தி. நான் என்ன கேட்கிறேன்னா, இருசக்கர வாகனத்துல ஏத்திட்டு போறான், ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டலாம், அதுக்கு முன்னாடி ஆயுதங்களை அந்த மரத்துக்கு கீழே வச்சிருக்கிறான். இவங்கதான் சொல்றாங்க கதைய. மிளகாப்பொடியை தூவுறான். மிளகாப்பொடி என்பது ஒரு வீரமா? மிளகாப்பொடியை தூவிட்டு வெட்டுறது வீரமா? இல்ல.
நெஞ்சை நிமித்தி நேருக்கு நேராக நின்று யாரை வெட்டணும்? உன் இனத்திற்கு எதிரியானவனை, உன் மொழிக்கு எதிரானவனை. அவர்களை கூட வெட்டக்கூடாது. மனிதன் தண்டிக்கப்பட வேண்டும். ஆக இன்றைக்கு கவின் படுகொலை என்பது திட்டமிட்ட ஆணவ சாதிய படுகொலை என்பதில் மாற்று கருத்து இல்லை. உரிய நீதியை, உரிய விசாரணையை தமிழ்நாடு அரசு உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தம்பி கவின் வழக்கில் சிபிஐ விசாரணை தேவைப்படுகிறது. ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி இருப்பது காவல்துறை. இந்த காவல்துறை தான் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், அவங்க அம்மாவை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அவங்க அம்மா இன்னைக்கு வர தலைமறைவு. ஒரு சிபிசிஐடி அதிகாரிகளால் அந்த அம்மாவை கைது பண்ண முடியலன்னு சொன்னா அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற சக்தியையும் கைது பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம். எப்படி அது சாத்தியம்? இன்னொன்று, அந்த பொண்ணையும் கைது பண்ணுங்க, சுவாசினியும் கைது பண்ணணும், விசாரணை குழுக்கு கொண்டு வரணும். அதை எப்படி விட முடியும்? திவ்யா இளவரசன் வழக்கு அல்ல. திவ்யா போராடினால் தன் கணவரோடு எப்படியும் கரம் கோர்த்து எங்கேயாவது போய் வாழ்ந்துவிட வேண்டும் என்று கனவு கண்டாள். அவர்கள் கணவன் மனைவி. இவர்கள் 2 பேரும் காதலன் காதலி. மோதிரம் மாற்றிக்கொண்டார்கள், தாலி கட்டவில்லை. ஆனால் சாதியவாதிகள் இன்றைக்கு பிற்போக்குத்தனமாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா பின் விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க. நல்லதல்ல நாட்டுக்கு. அரசு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த சௌத்ரி, ஹரி போன்றவர்கள் எல்லாம் கைது செய்யணும்னு சொல்றேன். அதற்கு பிறகு இப்ப இந்த 2 பேர் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. சிபிசிஐடி அலுவலகம் முழுக்க ஆயுதம் தாங்கிய காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்காங்க. எதற்கு? இப்ப சாதியவாதிகள் பின்னால் இருந்து ஏதாவது செய்து விடுவார்கள் என்கிற பயம் அரசுக்கு இருக்கிறது. அப்ப எந்த அளவிற்கு அங்கே சாதியம் வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்குநேரி மாணவன் வெட்டப்படுகிற போதும், தீபக் பாண்டியன் படுகொலை செய்யப்படுகிற போதும் நாம் அவல நிலையில் இருந்ததால் அதிபயங்கர கொலைகள் தொடர்ந்து தென் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. நம்ம நேயர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி.